ஹாய் கைஸ், ரொம்பவே டேஸ்டியான நார்த் இந்தியன் ஸ்டைல் பாலக் பன்னீர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சீரகம் இதில் ஆட் பண்ணிட்டு கூடவே நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக்கும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிட்டு ஆல்ரெடி நான் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் பாயில் பண்ண விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ண விடலாம். அவ்வளோதான், நம்ம பாலக் பன்னீர் ரெடி. ட்ரஸ்ட் மீ காய்ஸ், இது சப்பாத்திக்கு நல்ல காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.